நல்ல வேலை இவனாருக்கே கடன் கொடுத்தான், இல்லைன்னா நம்ம வீட்டு வாடகை எப்படி கட்டியிருக்கிறது? சுட்றா இவனாவது பச்சனை காப்பாற்றான்னு பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல. டேய் கொண்டாந்து புக் எடுத்து படிக்கலாம்ல. அதெல்லாம் நான் படிச்சிட்டேன். சரி இதான் அந்த காசு எடுத்து போய் துணி கடையில் வை. இந்த வேலை வாங்குறதுல மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொடு. டேய் கொஞ்சம் அதை எடுத்துன்னு போய் வைடா. நானே ஒருத்தன்ட்டு கடன் வாங்கின பணம்டா. ஆ சற்று நேரம் கழித்து அந்த அண்ணன் தான் கூப்பிட்றாரு. நான் எப்படிண்ணா அந்த ட்ரெஸ் எடுத்தீங்க? இந்த ட்ரெஸ்ஸா டாப் அப் பண்ணி எடுத்தேன்ப்பா. நான் எவ்வளோண்ணா ஆச்சு? என்ன ஒரு 2000 ரூபாய் தான் ஆச்சு. அப்பா உடம்புலாம் முடியல, இனி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? சரிப்பா. சரி இருப்பா, நான் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்குண்ணா உங்கள் ட்ரெஸ்ஸு. நீ என்னடா தம்பி பாட்டு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, டாப் அப்லாம் பண்ண மாட்டியா? நம்ம டாப் அப் பண்ணாததுனால தானே எல்லோரும் பாட்டுன்னு கலாய்க்கிறாங்க. பேசாமல் அப்பா காசு எடுத்து டாப் அப் பண்ணிவிடுவோம். 2000 ரூபாய் தானே சொன்னார், இது போதும். 2000 ரூபாய் வேஸ்ட்டு. சரி வீட்டுக்கு போய்ட்டு இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துன்னு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அவருக்கு மட்டும் 2000 ரூபாயிலே விழுந்துச்சுன்னு சொன்னார், நம்மளுக்கு இன்னும் விழவே. 3000 ரூபாய் செலவாயிடுச்சு. இருந்தாலும் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம், பரவாயில்ல. என்ன சாப்பாடு கட்டித்தர இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? இந்த கேம் ஒரு மனுஷனை இப்படி தாங்க மாற்றிடும். ஃபஸ்ட்டு அதுக்காக காசு செலவு பண்ணலான்னு தோணும், அதுக்கப்புறம் அந்த கேமுக்காக மட்டுமே எல்லா காசும் செலவு பண்ணலான்னு தோணும்.